தமிழ் வெளி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு நல்லதை பேசுவோம் நிகழ்ச்சியில தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட என்னென்னலாம் நல்லது பேசுவோம்னு சொல்லி பேசலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லதை பேசுவோம் நிகழ்ச்சியில நம்ம எல்லாமே பாசிட்டிவா ஒரு நன்மையை சார்ந்து பேசலாம், நல்லதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அந்த விஷயத்துல உங்கள்கிட்ட என்ன பேசலாம்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அருணபாரதி அவர்கள் நீண்ட காலமா தமிழ் தேசியத்துல தமிழ் தேசிய பேரியக்கத்துல பயணிச்சுட்டு வர்றாரு. மணியரசையாவோட ஒரு ஒரு கேடஸ், அதாவது வெங்கட்ராமனையாவுக்கெல்லாம் முக்கியமான நபராக அறியப்பட்ட நபர் எப்படி தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தீங்க, தமிழ் தேசிய பேரியக்கத்துக்குள்ள எப்படி வந்தீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கல்லூரி 2004-5 படிச்சுட்டு இருக்கும்போது தமிழீழ விடுதலை போராட்டம் மிக தீவிரமாக நடந்துட்டு இருந்தது. தலைவர் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆட்சியை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் படிக்கிறது நம்ம தமிழ் இனத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அது இருந்துச்சு. வெளிநாட்டு பார்வையாளர்கள், நார்வே குழுவினர்லாம் தலைவருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, தலைவருடைய பேட்டி, இதெல்லாம் பார்த்து ஒரு இளைஞராக அப்போ அந்த வயசில் கவரப்பட்டு தான் தமிழ் ஈழத்தில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் நமக்கு ஒரு இறையாண்மை வேண்டும், அங்கே மட்டும் ஒரு தனிநாடு போராட்டம் நடந்துட்டுருக்கு. நாம் தமிழ்நாட்டிலையும் இந்திய அரசுக்கு ஒரு அடிமையாக தானே இருக்கிறோம். எப்படி சிங்களருக்கு அடிமையாக தமிழீழம் எடுக்கிறோம், அதுக்கு விடுதலை பெறணும்னு ஒரு போராட்டம் நடக்குதோ, இந்திக்காரங்களுக்கு நம்ம எவ்வளோ தூரம் அடிமையாக இருக்கிறது, அப்போ நமக்கும் ஒரு போராட்டம் நடக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம படிக்கும்போதே 2004-5 இருக்குது. 6ல் இதற்குன்னு யார் பாடுபடுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கட்சிகள் முதல்ல போயிட்டாங்க. எந்த கட்சியும் இந்த பிரச்சனையை பேசுறதில்ல. அதன் பிறகு என்னன்னா, பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்கார். பெரியார் புத்தகங்கள்லாம் படிக்கிறான், ஒரு ஈர்க்கப்படுறதுல. அதேமாதிரி கடவுள் மறுப்பு கருத்துக்கள் இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அந்த கடவுள் மறுப்பு கருத்தையே தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அதை எப்படி ஒரு விடுதலை போராட்டமாக கொண்டு வர முடியும்? மக்கள் பெரிய அளவில் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆன்மீகத்தில். அப்படி இருக்கிறவங்களை ஒரு விடுதலை போராட்டத்தை கடவுள் மறுப்பை சொல்லி எப்படி திரட்ட முடியும் அப்படின்னும் போது அது வாய்ப்பு இல்லை. அப்போ நான் தமிழ் இனத்துக்கான ஒரு சித்தாந்தம் இருக்கணும், அப்போ அது தமிழ் தேசியம் அப்படின்றது முடிவுகிறான். அதுக்கு யார் அமைப்புகள் போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அளவில் பார்த்தோம்னா அது பேசு பொருளாக இருக்கிறத அதுக்கு ஒரு ஒரு மையமான அமைப்பாக போராடுறதுக்கு யாருமே அந்த பகுதியில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச அமைப்பு தான் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி. இன்னைக்கு தமிழ் தேசிய பேரத்தோட முந்தைய பேர். அப்போ ஆமாம், தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி என்ற பெயர் கூட ஈர்ப்பாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா தமிழ் தேசத்திற்கான ஒரு பொதுவுடைமை, ஒரு சமத்துவம் வேணும். ஒரு விடுதலை அடைந்த ஒரு தமிழ்நாடு, தமிழினம் ஒரு குடியரசு அமைந்தால் கூட ஒரு சமத்துவ நோக்கத்தில் அமைக்கப்படணுன்றது பெயர்லேயே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அப்படி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம கொள்கை அறிக்கையை படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் விவாதிச்சு அப்படி தான் நம்ம 2006 இணைஞ்சது அமைப்பில். இல்லை, நீங்கள் பாண்டிச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இயங்கக்கூடியது தஞ்சாவூரில் தமிழ்நாடு முழுவதும் இயங்குச்சு. எப்படி அங்கேருந்து இங்கே தொடர்பு கொண்டு வந்தீங்க? யாரும் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணியிருந்தாலும் 2002 நான் சென்னையில் தான் இருக்கிறேன். 2002 தான் கல்லூரி படிக்கிறேன். இந்த சென்னை பக்கத்தில் பூந்தமல்லியில் தான் கல்லூரி படிக்கிறேன், அவருக்கு அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில். 2002 தமிழ்நாட்டு பேப்பர் படிக்கிறது போகிறது, தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு பழக்கமாகிடுச்சு. 2006 வெளியே அறை எடுத்து தங்கவே இந்த அரசியலோட தான் அதிகமாக இருக்கிறோம். புதுச்சேரிக்கு மாதத்தில் ஒரு முறை வீட்டுக்கு போகிறதோட அப்படியே இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தான் புதுச்சேரியும் பார்த்தேன். ஒரு இனம் இறையாண்மை பெறணும் அப்படின்னும் போது புதுச்சேரியும் அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் தானே, அவங்களும் இறையாண்மை பெறணும் அப்படின்றது தான் எண்ணம். ஆனால் அங்கே தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தில் பிரபாரன் மாரி ஒரு தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இனத்தில் ஏன் தமிழ்நாட்டு அரசியல் இப்படி இருக்குது, அப்போ இது எப்படி சீர்கேடுகளாக எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஒரு மறுமலர்ச்சி தேவை, அதற்கு ஒரு சித்தாந்தம் தேவை அப்படின்னு தான் தமிழ் தேசியத்தின் பக்கம் நம்ம வரோம். அப்படி தான் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி நம்ம 2006 இணைஞ்சு அதற்கான பணிகள் செய்கிறோம். அப்போ இங்கே சென்னையில் தான் பொறுப்பாளர் இருந்தாங்க, பத்மநாபன் நம்ம பொறுப்பாளர் இருந்தார், தலைமை செயற்குழுப்பினார். அப்போல்லாம் நம்ம வெற்றி தமிழன்லாம் அப்போ தான் இருக்கிற 2006 கூட இருந்தார், பல பேர் இருந்தாங்க. அப்படி தான் அமைப்பில் இணைஞ்சது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்ம போராட்டங்களில் பயணிக்கிறோம். 2009 இன அழிப்பு போர் நடக்கும்போதெல்லாம் மிக கடுமையாக நாங்கள் வேலைகள் பார்க்குறோம். இந்த போர் நிறுத்தத்துக்கான போராட்டத்தை பல இடங்களில் இது பண்ணி அப்போல்லாம் தமிழ் தேசியம்னு நம்ம இன்றைக்கி பேசினா கூட அன்றைக்கி 2009 பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாரோடையும் இணைந்து தான் செயல்பட்டோம். கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் எல்லாரோடையும் இணைந்து தான் தமிழர் ஒருங்கிணைப்புன்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும் 2009. அந்த தமிழர் ஒருங்கிணைப்பின் வழியாகத்தான் 2009 போர் நிறுத்த போராட்டங்களை அப்போ இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் கொடுக்குற மாதிரி அன்றைக்கி சென்னை சென்ட்ரல் மெமோரியல் ஹால் இருக்கும், அங்கே தான் போராட்டங்கள் நடக்கும், அங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. அதன் பிறகு சென்னை நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடந்துச்சு. தஞ்சாவூரில் விமான படைத்தளம் இருக்குது, அந்த விமான படைத்தளம் வழியாக போருக்கு உதவி செய்கிறாங்க இலங்கைக்கு அப்படின்ற செய்தி வந்த உடனே ஐயா மணியரசன், கொளத்தூர் மணி போன்றவரெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு போராட்டம் நடத்தணும்.
சேலத்தில் விமானப்படைத்தள முற்றுகை போராட்டம் இருந்துச்சு, வருமான வரித்துறை அலுவலக முற்றுகை போராட்டம் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைஞ்சு தான் நடத்தணும். இல்லை, நான் பார்த்துருக்கேன். பொதுவான போராட்டங்கள் நடக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாடு புகைப்படம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எங்கள் போராட்டத்துக்கு முன்னாடி நிற்பீங்க. அந்த போராட்டத்துக்கு முன்னாடி, அந்த போராட்ட காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? போராட்ட காலத்தை தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். வழக்கமாக எல்லாரும் போகிற மாதிரி ஒரு பொறியாளராக வேலைக்கு போய் கணினி மென்பொறியாளராக வேலைக்கு போயிட்டேன். 2006 ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். 2009 போர் நடக்கும்போது வேலையே குறுக்கிடுது. வேலைக்கு அடிக்கடி போக முடியல, போராட்டங்களுக்கு போக முடியல அப்படின்னு குறுக்கிடுது. அப்பயே கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த வேலையை விட்டுறணும், முழு நேரமாக இயக்க வேலைகளுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு 2016 முழு நேரமாக அரசியல் செயல்பாட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு பொறியாளர் வேலையெல்லாம் தூக்கி கட்டிட்டு வந்துட்டேன். நான் அவ்வளோதான். எவ்வளவு சம்பளம் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ என்ன ஒரு 40,000 வாங்கியிருந்தேன் 2016. ஆமாம் ஆமாம். வேலை செஞ்சு அதை வந்து வேலை நமக்கு வந்து ஒரு ஊதியத்தை கொடுக்குது. 2016 40,000 ஒரு நல்ல ஊதியம்னு வாங்கிட்டு இருந்தோம். என்னதான் ஊதியம் வாங்கிட்டு ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் வெளியே நடக்கக்கூடிய சமூக சீரழிவுகள், போராட்டங்கள் இதெல்லாம் பங்கெடுக்க முடியலன்ற ஒரு மன வதைப்பு இருக்குல்ல, அது வந்து நம்மளை வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்களாம். போராட்டம் நடக்குது, நாம வேலைக்கு போகிறோம் வரோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் விட்டு அது பண்ணோம்னா அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது. நம்ம இன்றைக்கே பார்த்தோன்னா மன மகிழ்ச்சி தான். இப்போ காசு 40,000 இருக்கிறத விட ஒரு போராட்டத்தில் போய் பங்கெடுக்கிறது, மக்களை போய் சந்திச்சு பேசுறது, அவங்களுக்கு உதவிகள் செய்யறது, அந்த மாதிரி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு பணம் காசுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால அந்த மாதிரி அமைச்சுக்கணும் வாழ்க்கை. அதுக்கு பிறகு இப்போ தமிழ் தேசிய பேரியக்கத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கட்சியில் எப்படி அந்த இணைய முடியும், ஏதோ அதுக்கான கொள்கைகள்லாம் எப்படி இருக்காது? தமிழ் தேசிய பேரியக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து நீங்க இணையும் போதும் அதே என்னன்னா, தமிழ் தேசிய நேரடியாக வந்து இப்போ எல்லாம் அமைப்புகள் வச்சிருக்காங்களே, கட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்களே, நேரடியாக ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை அந்த மாதிரிலாம் நடத்துறது இல்லை. ஏன் அப்படி நடத்துறதுல, யார் சேருவாங்க, எப்படி எந்த கொள்கையோடு இருக்கிறவங்க சேர்வாங்கன்னு தெரியும். ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை குறிப்பிட்ட அளவு நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்கும். இது பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க மட்டும் போதாது, அதை குறிப்பிட்ட அளவுக்கு பிடிச்சிருக்கு மட்டும் சேர முடியும். ஆமா, அதுல வந்து கொஞ்சம் நடைமுறைப்படுத்தணும். கள வேலைகளுக்கு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும். இப்போ வர முடியலனாலும் சில பொருளாதார உதவிகளை செய்யணும். அந்த மாதிரி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக வந்தாலே போதும். நாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு கெடுபடியெல்லாம் பண்ணலை. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக வரக்கூடியவர்கள் தனிநபரை நம்ம சந்திக்காம, ஒருத்தரை போய் தனிநபரை சந்திக்காம அவங்களை உறுப்பினராக்க முடியாது. நேரடியாக அவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஒருவேளை அவங்க ஒரு 4-5 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்லேயே ஒரு கிளை அமைச்சு அந்த பகுதியில் தமிழ் தேசியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கி விடுறோம். அந்த மாதிரி தான் கிளைகள் அமைக்கிறோம். நேரடியாக என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் கட்சியாக இல்லாத போது ஒரு நடைமுறையில் மக்கள் வந்து இன்னைக்கு என்ன பலன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் ஒரு அரசியல் வேலைகளுக்கு வரும்போது. ஏன்னா ஒரு சாதாரண மக்களுக்கே அது இருக்கும்போது அரசியல் செயல்பாட்டுக்கு வரவங்களுக்கும் இருக்கும், இன்னைக்கு நமக்கு என்ன இதனால் பயன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பதவி, பணம், விளம்பரம் இது மூன்றுக்கும் ஆசைப்படாமல் இருந்தாங்க மட்டும் இங்கே வாங்கன்றோம். பதவி இதில் வந்தால் கிடைக்காது, பணம் கிடைக்காது, விளம்பரம்லாம் கிடைக்காது. இதில் வந்தோம்னா மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போகலாம். இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் எதிர்காலத்துக்கு தேவை நம்ம சொல்கிறோம். இப்போ ஏன் எப்படின்னா, எல்லா இனங்களிலும் அந்த ஊர்களில் ஒரு இனத்துக்கான ஒரு பொது அமைப்புகள்னு வச்சுருக்கிறாங்க. பொதுவாக யோசிக்கிற சிந்தனை போக்கு என்பதும் இருக்குது. இப்போ வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் ஒரு சினிமா பட ஷூட்டிங் நடக்குது. தமிழ்நாட்டில் இருந்து ரஜினிகாந்த் போகிறாருன்னா நேராக முதல் நாள் போய் பால் தாக்கரேவை பார்த்து கை கொடுப்பார். அது ஃபோட்டோவாக வரும். அடுத்த நாள் தான் அவர் ஷூட்டிங்க்கு போக முடியும். அதுபோல் வந்து இப்போ வெளியிலேருந்து யாராவது ஆக்டர்ஸ் போகிறாங்க, யாராவது வெளியிலேருந்து அரசியல்வாதி போகிறோன்னா மகாராஷ்டிராவில் போனால் பால் தாக்கரேவை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவர் வந்து அந்த இனத்துக்கு ஒரு தலைமைப்பிடம் மாதிரி, அவரோட சமரசமாக இருக்கும், அவரோட நிற்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட காட்டிட்டீங்கன்னா உங்கள் ஷூட்டிங் எந்த தடையும் வராது. அப்படி வச்சிருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரில் உள்ளூர் வேலைகள் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் போகணுன்னாலும் உள்ளூர்லேருந்து வெளியாலாம் போகிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் போகணும். இன்னர் லைன் பர்மிட் நாங்கள் சொல்கிறோம், அந்த பர்மிட்லாம் இல்லை. ஆனால் நடைமுறையில் அவங்க தலைமையை நீங்கள் ஏற்றுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டான். இப்போ அவங்க ஒரு திட்டம் வருது அப்படின்னா ஒரு இன ரீதியாக சிந்திக்கிற போக்கெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்குது, மராட்டியர்களுக்கு இருக்குது. அதனால தான் மகாராஷ்டிரா பெரிய அரசு நம்ம பேரை வைக்கும்போதே அப்படி வைக்கிறான். இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி போராட்டம்னா வாட்டாள் நாகராஜ்னு வருவார். அவர் வந்து அந்த கருப்பு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டிருப்பார். அவர் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது அவரால் டெபாசிட்டே வாங்க முடியல. பெங்களூரில் ஏதோ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிற டெபாசிட் வாங்க முடியல. ஆனால் டெபாசிட் வாங்க முடியாத அந்த நபர் பல கன்னட அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு வைத்து ஒரு முழு அடைப்பு அறிவிக்கிறாருன்னு சொன்னால், அந்த முழு அடைப்புக்கு கர்நாடக அரசு ஆதரவு தெரிவிக்குது, கர்நாடக எதிர்கட்சி ஆதரவு தெரிவிக்குது. 2017 ஒரு முழு அடைப்பு அறிவிக்கிறார். நேரடியாக சீதாராமையா அவர் வீட்டுக்கு போகிறார், நாங்கள் ஆதரிக்கிறோம் போராட்டத்தை, முதலமைச்சர். கூடவே எடியூரப்பா எதிர்கட்சி தலைவர் போகிறார்.
செய்தியாளர்கள் கேட்குறாங்க, 3 பேரை வச்சுட்டு கேட்குறாங்க, ஏப்பா முந்தா நாள் தான் சந்த சபையில் எடியூரப்பாவும் சீதாராமையும் அடிச்சுக்கிட்டீங்க, இன்னைக்கு என்ன எல்லாம் ஒன்றா நிற்கிறீங்களே அப்படின்னு இருக்கும்போது, காவிரி என்று வந்து விட்டால் நாங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் நிற்போம். எங்களுக்குள்ள எந்த மாற்று கருத்தும் இருக்காது. காவிரின்னு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது, அதில் நாங்கள் ஒன்றா நிற்போம். அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ள ஏன்னா அரசியல் ரீதியாக நானும் அவரும் சண்டை போட்டுக்குவோம், நானும் சீதாராமையும் சண்டை போட்டுக்குவோம், அது எங்கள் விஷயம், அரசியல் வேற. ஆனால் இனத்துக்கு ஒரு பொதுவான ஆள் யாராவது இருக்கணும், அது அந்த வாட்டாள் நகராட்சி சேர நாங்கள் போய் நிற்கிறோன்றோம். இல்ல அப்படி ஒரு பொது அமைப்பா உருவானது தான் தமிழ் தேசிய பேரியக்கம். அப்படிதான் நம்ம ஒரு தமிழ் தேசிய பேரியக்கம்னா இந்த கட்சிகளுக்கெல்லாம் மேல இருந்துட்டு தமிழ் இனத்துக்கான உரிமை போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து கட்சிகளை இதை நோக்கி கொண்டு வருவதற்கான வேலையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே அப்படின்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் சொல்லுது அப்படின்னா பின்னணியில இருந்து இதை முன்முழக்கமாக கொண்டு வந்தது நாம தானே. இப்போ காவிரி படுகையில டெல்டா படுகையில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வேணும் அப்படின்னா காவிரி உரிமை மீட்பு குழு தானே எல்லா அமைப்புகளையும் கட்சிகளையும் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அதற்கான போராட்டங்களை தொடர்ச்சியாக செஞ்சு விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு ஊட்டி இதை சட்டத்தை இப்போ எடப்பாடி அரசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தானே. இந்த மாதிரி எல்லோரையும் கட்சிகள் இல்லாமல் கட்சிகள் கடந்து மதம் சாதிகளை கடந்து ஒன்றிணைப்பதற்கான பொது அமைப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கு, தமிழ்நாட்டிலும் தேவை. அந்த வேலையை தான் தமிழ் தேசிய பேரியக்கம் செய்கிறது. இப்போ முதல்ல மணியஸ் ஐயா எப்போ பார்த்தீங்க, வெங்கட்ராமன் ஐயா எப்போ பார்த்தீங்க, பார்த்தது என்ன சொன்னாங்க? இதை இதில் தியாகராய நகரில் தான் இப்போ தமிழ் தேசிய பேரியக்கத்தோட அலுவலகம், அந்த தமிழ் தேச புதுவர் கட்சியுடைய தலைமை அலுவலகம் அங்கே தான் இருந்துச்சு. அதில் போய் நேரடியாகவே ஐயாவை போய் சந்தித்து நேரில் பார்த்து பேசினா அவங்க கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு அந்த கட்டுரையெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட உரையாடி அப்படி தான் போன உடனே போய் பார்த்துட்டேன். ஒரு வாரத்திலே போய் வெங்கட்ராமன் ஐயாவும். ஆமாம் நேரடியாக அப்போல்லாம் முன்னால் இப்போ இன்றைக்கி அமைப்பில் சேருவதெல்லாம் இன்றைக்கி என்னென்னா ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளங்கள் இருக்குது. ஆனால் முன்னாலாம் அப்படின்னா ஒரு அமைப்பில் சேர போகிறோம் அப்படின்னா அந்த அமைப்பினுடைய கொள்கை அறிக்கை வாங்குவோம். அதான் 2006, 7, 5 இருக்குது. இப்போ பூயி 3 இருக்குது, புரட்சிகர இளைஞர் முன்னணின்னு இருக்குது, தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் லெனின் கட்சின்னு இருக்குது, எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க, அந்த மாக்காய்க்கான் இருக்குது. இவங்களாம் என்னென்னா அவங்க அமைப்பு கொள்கை அறிக்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கொள்கை அறிக்கையை அந்த தோழரோடு விவாதிப்போம். இந்த கொள்கை அறிக்கையில் இந்த பிரச்சனை இருக்குது தோழர்னு அந்த அமைப்பு தோழரோடு பேசி அதன் பிறகு அமைப்பில் இணையிற போக்கெல்லாம் அப்போ இருந்துச்சு. இன்றைக்கி முகநூல் போஸ்ட் போட்டு பட்டுன்னு இணைஞ்சிக்கிறதெல்லாம் இருக்குது, விவாத மட்டத்தெல்லாம் இருக்குது. அன்னைக்கு தனி நபர்களாக பார்த்து உங்கள் அமைப்பு கொள்கை அறிக்கையில் இந்த பத்தியில் இது சரியில்லை, இது தவறானது, இது அனைத்து இந்தியத்துக்கு செய்ய முடியாது, புரட்சி செய்ய முடியாது அப்படின்னு விவாதம் பண்ணி கட்டுரைகள் எழுதி இப்படியான சிந்தனை போக்குகள் பரிமாறி தான் ஒரு அமைப்பு நோக்கி போகக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்தாங்க. அப்படி முத்துக்குமார்லாம் இருக்கார் அப்படின்னா தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து பல்வேறு அமைப்புகளுடைய கொள்கை அறிக்கையெல்லாம் படித்தவர் தான் முத்துக்குமார். தூத்துக்குடியில இருந்து செயல்பட்டவர். அன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் அன்னைக்கு தமிழ் தேச பொறுமை கட்சிக்காக இருக்கும்போது கூட அந்த போராட்டங்களுக்கும் கூட்டங்களுக்கும் வந்திருக்காரு, ஒரு பார்வையாளராக வந்திருக்காரு. எல்லா அமைப்புகளுக்கும் வருவார் போவார், அப்படியான ஒரு பொது மனிதராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி பலரும் பல அமைப்புகளும் போயிட்டு அதன் பிறகு இந்த அமைப்பினுடைய கொள்கை திட்டம் சிறந்ததா இருக்கு அப்படின்னு நடைமுறையில் புரிந்து கொண்டு தான் போவாங்க. அப்படிதான் அன்னைக்கு இருந்த போக்கு இருந்துச்சு. இப்போ நீங்க தமிழ் தேசிய பேரியக்கத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த இயக்கத்துக்கு வந்தது எனக்கு மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு? மன நிறைவுனா 2019 ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பண்ணோம். ஏன்னா அது தொடர்ந்து தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கேன்ற முழக்கத்தை 91 தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியாக முன் வச்சிருச்சு. மார்வாடி குஜராத்தி சேட்டுகளை 1956 பிறகு வந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு 91 காஞ்சிபுரத்தில் ஐயம்பேட்டையில் நடந்த முதல் மாநாட்டு தீர்மானமே அதுதான், முதன்மை தீர்மானம் அதுதான். தொடர்ந்து அதுக்கான மாநாடுகள் போக்குவரத்து இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 2008 வெல் மறியல், திருச்சி திருவெரும்பூரில் இருக்கக்கூடிய வெல் இதில் வெளி மாநிலத்தவர் எடுக்கிறாங்க இந்திய அரசு நிறுவனம்னா ஒரு பெரிய போராட்டம். அதில் தான் முதல்ல கைதானது நான் அந்த போராட்டத்தில் தான். அதன் பிறகு 2008, 2009 அந்த ஈழ போராட்டம் நடக்குது. 10, 11 பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்திக்காரங்களை திணிக்கிறதுலாம் நடக்கும்போது அதற்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து போராட்டம் நடக்குது. அந்த வெளி மாநிலத்தவர் எதிர்ப்பு போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்த ஒரே அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம் தான், வேறு எந்த அமைப்புமே நடத்தலை. அவங்க கட்சியாக இருக்கட்டும், சின்ன சின்ன அமைப்புகள் யாருமே நடத்தலை. ஏன்னா அது தமிழ்நாட்டு தாயகமே இருக்குமா இருக்காதான் தெரியாது, உயிராதாரான பிரச்சனை. அந்த பிரச்சனை உயிர்ப்போட செஞ்சுட்டு இருந்த அமைப்பு தமிழ் தேசிய பேரியக்கம் தான். 2019 மே மாதம் தான் என்ன அப்படின்னா இந்த திருச்சியில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கு ஒரு 2000 பேர் எடுத்துட்டாங்கன்னும் போது அந்த 2000 பேர் இந்திக்காரங்களா இருக்கிறாங்க. 1900 பேர் இருந்தாங்க, 1700 பேர் இந்திக்காரங்களா இருக்காங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும்னு சொல்லி மே 3 ஒரு போராட்டம் நடத்தணும். இந்த முற்றுகை போராட்டம், பொன்மலை முற்றுகை போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்தை ஒட்டி என்ன பண்ணோம்னா ட்விட்டர் ட்ரெண்டிங் வச்சோம், தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கேன்னு அப்போ வச்சோம். அது என்னன்னா அன்னைக்கு போராட்டத்தில் கைதாகி நாங்கள் ஒரு 10, 11, 12 மணிக்கு மண்டபத்தில் அடைக்கப்பட்டு ஒரு 540 பேர் அதில் கைது. அப்போ ட்விட்டர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா 2 லட்சம் பேர் ட்விட்டரில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கேன்னு எழுதியிருக்காங்க. மாலை 3 அளவில் பார்த்தோன்னா அனைத்து இந்திய அளவில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு, தமிழ்நாடு ஜாப்ஸ் ஃபார் தமிழ்ஸ்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
அது முதல் நாள் அது நடக்குது. அதுக்கு அடுத்த நாளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மு.க.ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த வேலையை, இந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்ற முழக்கத்தை வலியுறுத்துவோம், அதுக்கு சட்டம் போடுவோம் அப்படின்றாரு. அதுக்கு 2 நாள் கழிச்சு என்னன்னா சித்தாராமையா ட்விட்டு வர்றாரு. கன்னட வேலை கன்னடருக்கு அப்படின்றாரு. இது வந்து மே மாதம் நடக்குது. அடுத்து ஜூன் மாதம் என்ன பண்றோம்னா ஜெகன்மோகன் ரெட்டி சட்டம் கொண்டு வர்றாரு. ஆந்திராவில் வந்து வேலைகள் வந்து ஆந்திரா மக்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜூன் மாதமே என்னன்னா மேற்கு வங்கத்தில் வந்து பெங்காலி ஜாப் ஃபார் பெங்காலிஸ் 2வது. நாம் வந்து ஒரு போராட்டத்தை, சரியான போராட்டத்தை, முழக்கத்தை முன் வச்சோம்னா அது எப்படி காட்டு தீயா பரவி மற்றவங்களையும் தூண்டி விடும் அப்படின்றத அதை இதில் பார்த்தோம். அதன் பிறகு வந்து அந்த முழக்கம் வந்து மக்கள் மயமாயிடுச்சு. பலரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளும் அதை வலியுறுத்தாங்க. திமுகவே மே மாதம் நாங்கள் 3ஆம் தேதி போராட்டம் நடந்தோம்னா ஜூன் மாதம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காரு, அவர் வந்து அதே பொன்மலை முன்னால போராட்டம் நடத்தினாரு. கட்சிகளை தாண்டி அது மக்கள்கிட்ட அந்த முழக்கம் போயிடுச்சு. அது ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. நம்ம வந்து இது பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது நம்ம தொடக்கி வச்சோம், இது பெரிய அளவில் போயிடுச்சு. இது மே மாதம் இது நடக்குது. ஜூன் மாதம் வந்து சதர்ன் ரயில்வேஸ் அப்ரெண்டிஸ்களுக்கான ஒரு புதிய வரையறை போட்டு அப்ரெண்டிஸ் பணிகளுக்கு எடுக்கும்போது சதர்ன் ரயில்வே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான், வட மாநிலங்கள் கிடையாதுன்னு அவனே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டான். அப்போ நாம் வந்து ஒரு சரியான போராட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்றதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி உதாரணமாக இருந்துச்சு. அதுபோல் தொடர்ந்து பல இது நடந்திருக்கு. இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் மயமான போராட்டம்னால அது ஒரு மன நிறைவான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். சமீபத்தில் வந்து பொதுக்குழு ஓசூரில் நடத்துனீங்க. பொதுவாக பொதுக்குழுனாலே வந்து திருச்சியில் நடத்துவாங்க, இல்லை சென்னையில் நடத்துவாங்க, இல்லை பாண்டிச்சேரி கூட சிரமம் தான். ஒன்று சென்னை இல்லைன்னா திருச்சி நடத்துவாங்க. ஏன் ஓசூரை தேர்ந்தெடுத்து நடத்துறீங்க? ஒவ்வொரு பொதுக்குழுவும் வேற வேற இடம் மாதிரி இருக்குமா, இல்லை ஓசூருக்குன்னு எதுக்காக ஒரு மையமான பகுதியில் தான் நடத்துவோம். எல்லாரும் வந்து போகிறதுக்கு இது பண்ணுவோம். அப்படி அந்த மையமான இடத்துல திருச்சி போன்ற இடங்கள, தஞ்சாவூரில் இங்கெல்லாம் நடத்தும் போதெல்லாம், மதுரை இங்கெல்லாம் நடத்தும் போதெல்லாம் எல்லா பகுதியிலேருந்தும் தோழர்கள் அங்கே வருவாங்க. எல்லையோர பகுதியிலேருந்து எல்லாரும் இங்கே வராங்க. ஒரு சிரமப்பட்டு தான் ஓசூர் பகுதி, கிருஷ்ணகிரியில் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எல்லையோர பகுதியிலேயே நடத்தினோம்னா எல்லாரும் அந்த சிரமத்தை அனுபவிக்கிறோமே, எல்லா பகுதியிலையும் எல்லாரும் போகணும்ல. எல்லாரும் ஒரே இடத்துக்கு மையமாகவே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு எல்லையோரத்தில் போகுது. முன்னால் கூட திருச்செந்தூரில் நடத்தியிருந்தோம் ஒரு முறை. அதுமாரி ஒவ்வொரு பகுதியை தேர்ந்தெடுத்து தான் நடத்துவோம். நம்ம எல்லா பகுதியிலையும் நடத்துவோம். எல்லா பகுதிக்கும் மக்கள் போய் வர அனுபவம் எல்லாருக்கும் இருக்கணும்ல. ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு அனுபவத்துக்காக தான் அப்படி நடத்தணும். அதுவும் எல்லையோர பகுதியில் அங்கே வந்து ஒரு கன்னடர், தெலுங்கர் இனச்சிக்கெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி. கிருஷ்ணகிரி அந்த பெங்களூரை ஒட்டி இருக்கிற பகுதியெலாம் கன்னடர்லேயே பெரிய அளவில் தெலுங்கர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து ஒரு தமிழர் என்பதற்கான ஒரு மாற்று அமைப்பாக நம்ம நிற்கிறோம், நின்றுட்டு இருக்கிறோம் களத்துலையும். அதனால் அதையும் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி மக்களுக்கு நம்பிக்கைட்ட ஒரு தேவையும் இருக்குது. அதனால் அது போகிற எல்லை பகுதியில் நடத்த வேண்டியது இருக்குது. பொதுக்குழுவோட முக்கியமான வாசகமாக வந்து கண்ணில் தென்பட்டதுன்னா பணம், பதவி, விளம்பரம். இதுக்கு எதுக்கும் ஆசைப்படாதவங்க வந்து தமிழ் தேசிய பேருக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. பொதுக்குழுவில் அப்படியெல்லாம் பேசப்பட்டதா? அதுதான் பேசுவோம். நம்ம அமைப்பில் வரவங்க எல்லாருக்குமே வைக்கக்கூடிய ஒரே நிபந்தனை அதுதான். படம், விளம்பரம். ஆமாம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாமல் வாருங்கள். அப்படி ஆசைப்படாமல் ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் செயல்படும் போது மட்டும்தான் இந்த இனத்துக்கு தன்னலம் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியும். ஏதோ ஒன்றுத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை சார்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு பொதுவான காரியங்களில் பொதுவான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதில் பெரிய பின்னடைவு இருக்கும். அதனால் என்னென்னா இது 3க்கும் ஆசைப்படாத ஒரு எதிர்காலத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறை வேண்டும். அது வந்து ஒரு அமைப்பாக இருந்து அதை கொண்டு போகும்போது தான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடுதலை போராட்டங்களாக இருக்கட்டும், சமூக மாற்றங்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட சக்திகளால் தான் அது கொண்டு போகப்படும். ஏதோ ஒன்றுத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அவங்க நம்ம வரலாற்றில் திட்டிகிட்டு இருப்போம். அவங்க வந்து இதுக்கு அடிமையாயிட்டாங்க, பதவிக்கு அடிமையாயிட்டாங்க, பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க, விளம்பரத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு திட்டிகிட்டு இருப்போம். அப்போ இது 3ம் இல்லாமல் ஒரு மாற்று சக்தி தமிழ்நாட்டில் தமிழ் இனத்துக்கு என்ன அப்படின்னா ஒரு 2000 ஆண்டு காலமாக ஒரு அடிமையில் இருக்கும். ஒரு 1000 ஆண்டு காலமாக ஆயிரம் சோழனுக்கு பிறகு ஒரு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு அயலார் ஆட்சி நம்மகிட்ட இருக்கும்போது அந்த அயலாரால் நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி தன்னுடைய நிலை என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம அழுத்தப்பட்டோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் வந்து இந்தியன், திராவிடன் 2 முகமடி பொருத்தப்பட்டு தன்னுடைய சொந்த இனத்தின் பெயரே மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தமிழருடைய இனத்தை சொல்லி ஒரு பெரிய அளவில் மறுமலர்ச்சி உண்டாக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ இந்த பல பலவீனங்கள் கட்சிகள் கிட்ட இருக்கு பாருங்க. இந்த பதவி, பணம், விளம்பரம் போன்ற பலவீனங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கு. அது நம்மகிட்டயே இருக்கும், நம்ம மக்கள்கிட்டயே இருக்கும், பொதுவாக சிந்திக்கக்கூடியவங்ககிட்டயே இருக்கும். அதனால அதையும் நீக்கி விட்டு நம்ம வரணும் அப்படின்னு தான் நம்ம அதை கேட்குறோம். இல்லை, இப்போ பொதுக்குழுல என்ன தீர்மானங்கள் எடுத்தீங்க? என்ன மாதிரி இந்த பொதுக்குழு நடந்துச்சு? அதான் இப்போ இந்த தேர்தல் விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, இப்போ தேர்தலில் இன அரசியல் எப்படி முன்னுக்கு வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஐயா மணியரசனை விலக்கி பேசினார், பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் விலக்கி பேசினார். இனம் என்பதுதான் உலகம் முழுக்க அரசியல் போக்காக இருக்குன்றதை வந்து தொடர்ந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஐயாலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஏதோ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கமே இன அரசியல் தான் நடக்குது. இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஜோ பிடனுக்கும் நடக்கிறதுனா இன அரசியல் தான்.
அமெரிக்காவை வந்து பாதுகாக்கிறது தீவிரமா யார் பாதுகாக்கிறாங்கன்றது தான் அங்கே அரசியல். இப்போ ஒரு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, வெளியாரெல்லாம் விட மாட்டேன்றாரு. வெளியே அதனால தான் அவர் ஜெயிச்சாரு. இப்போ அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை போட்டு யார் அந்த மண்ணின் மக்களை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க, அவங்கள தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ பிரெக்சிட்னு ஒரு போல் நடந்துச்சு பிரிட்டன்ல. ஐரோப்பால இருந்து வரக்கூடியவங்கலாம் பிரிட்டனுடைய வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அதை யார் பாதுகாக்கணும்னு முழக்க வைக்கணும் அப்படின்னு உடனே தான் பிரிட்டன்ல அந்த பிரெக்சிட் போட்டு அவங்க ஐரோப்பா விட்டு வெளியே போறாங்க. இப்போ சின்ன பகுதி அந்த இதில் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் அந்த உக்ரைனு அந்த இனத்தை, அந்த தேசிய இன தாயகத்தை ஆக்கிரமிக்கணும்னு ரஷ்யர்கள் ஆசைப்படுறாங்க. அதான் புத்தின் தலைமையில் போர் நடக்குது. அந்த உக்ரைனை பாதுகாக்கணும்னு அந்த போராட்டம்னு அது ஒரு மண்ணின் மக்கள் தங்களுடைய தேசிய இனத்தை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் தானே. அதனால எல்லா இடங்களும் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் நடக்குது, அது ஒரு இன போராட்டம், எல்லாருக்கும் தெரியும். இப்படி எல்லா இடங்களிலும் என்னன்னா அந்தந்த தேசிய இனங்கள் தங்களுடைய தாயகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய போராட்டம் தான் உலகப்போக்கு. அந்த உலகப்போக்கு என்பது இந்தியாவிலும் அப்படித்தான் நடக்குது. இந்தியாவிலே எல்லா இடங்கள்லயும் பார்த்தோம்னா, மற்ற தேர்தல் இடங்கள்ல பார்த்தோம்னா அந்தந்த மாநிலத்தினுடைய வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் யார் பாதுகாக்கிறான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்றது தான் மக்களுடைய போக்கா இருக்கு. இப்போ அப்படி போகும்போது தமிழ்நாட்டிலையும் அப்படியே தான் வந்திருக்கணும். தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டினுடைய வளம், இயற்கை, கனிம வளங்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, மொழி இனத்தை யார் பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற முழக்கம் தான் வந்திருக்கிறோம். ஆனால் இங்க வந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரமே பண்றாங்க. திமுக போன்ற கட்சிகளாம் என்ன இந்தியாவை பாதுகாக்க ஓட்டு போடுங்க. இவர் திருமாவளவன் வந்து தேசம் காப்போம், இந்திய தேசியத்தை காப்போம்னு இந்திய தேசிய கொடியை வச்சுட்டே மாநாடு நடத்தினார். அப்ப இங்க வந்து மட்டும் அப்படியான ஒரு போலி முழக்கம் வைக்கப்பட்டு இந்தியாவுக்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்ற அளவுக்கு தமிழர்கள் இந்திய தேசத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க, இந்த தேர்தல்கள் வழியா தள்ளப்படுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அதில் விவாதிக்கணும். இப்படியெல்லாம் போக்குகள் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் தமிழ் தேசியம் என்ற உணர்வும் வந்துட்டு இருக்கு. போராட்ட களங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. 2009 வந்து ஈழ இன அழிப்பு இது நடந்த பிறகு ஒரு பெரிய அளவில் ஒரு மறுமலர்ச்சி தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன்னா முத்துக்குமாருடைய அந்த இறுதி இது உரை இருக்கு பாருங்க, அதுல தெளிவா சொல்லிட்டார், இனிமே வந்து மண்ணுக்கான ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பது அவருடைய அறைகூவல். அந்த 2009க்கு பிறகு, முத்துக்குமாருக்கு பிறகு அந்த மாற்று அரசியல் நோக்கித்தான் மக்கள் வராங்க. பாத்தீங்கன்னா 2009க்கு பிறகு நடந்த எல்லா போராட்டங்களையும் மக்கள் தான் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கட்சிகள் போராட்டம் நடத்தும், அதுல மக்கள் கூட்டம் கூட்டமா போய் பங்கெடுக்கிற போக்கு இருந்துச்சு. ஆனால் 2009க்கு முன்னால பிறகு பாருங்க, இந்த ஈழ போராட்ட இதற்கு பாருங்க, அப்பயே வந்து பெரிய கட்சிகள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் விடுதலை புலிகளை வந்து அங்கீகரிக்கவும் இல்லை, தனிநாடு கேட்கவும் இல்லை. ஈழ விடுதலை போராட்டத்துக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கோரிக்கையை திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் வைக்கவே இல்லை. வைத்தது யாரு அப்படின்னா 2011 மாணவர் போராட்டம். மாணவர் போராட்டத்துக்கு பிறகுதான் பெரிய கட்சிகளே அந்த கோரிக்கை நோக்கி வராங்க. அதெல்லாம் நம்ம மாணவர்கள், அது எந்த கட்சி தலைமை கட்சி கிடையாது, நம்ம மக்களே, நம்ம இன உணர்வாளர்கள், பொதுவான மக்கள்லாம் சேர்ந்து நடத்தினது. இப்ப காவிரி படுகை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கணும் அப்படின்றது நம்மாழ்வார் தலைமையில் தொடங்கின போராட்டம். அது வந்து பல்வேறு அமைப்பினரும் ஒன்னா சேர்ந்து காவிரி எல்லாம் சேர்ந்து போராட்டம்லாம் நடத்தின பிறகு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நடத்தினது, கட்சிகளை தாண்டி வெளியே நடந்தது. அதை வந்து அரசாங்கம் ஏத்துக்குச்சு, திமுக ஏத்துக்குச்சு, அவங்க இது பண்றாங்களா. இப்ப ஸ்டெர்லைட் போராட்டம் யார் நடத்துனது? மக்கள் நடத்துனது. கட்சிகள் பின்னால வந்து அதை கலந்துட்டாங்க. அதனுடைய உச்சம் தான் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம். யார் ஒருங்கிணைச்சாங்கன்னு கூட தெரியாம அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த போராட்டம் நடந்த பிறகு எந்த கட்சி அதில் பங்களிப்பு செஞ்சுலாம் சொல்ல முடியாது. அப்போ கட்சிகளை தாண்டி மக்கள் ஒருங்கிணைய தொடங்கி விட்ட பிறகு இந்த இனம் வந்து ஒரு மறுமலர்ச்சி, தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்குது. அப்படித்தான் இங்க வந்து ஒரு இன அரசியல் வளர்ந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு போக்கு தான் என்னன்னா, இன உரிமை பேசக்கூடியவருக்கும் ஓட்டு கிடைக்கிறது அப்படிலாம் இருக்குல்ல. இன்னைக்கு போக்கு நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் ஓட்டு கிடைக்குன்னா இந்த இன உரிமை போக்கு என்பது எப்படி மற்ற மாநிலங்கள் வளருதோ அதுக்குள்ள இங்கேயும் வளர்ந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம அளவுகளாக பார்க்கணும். அப்போ இந்த இன உரிமை முழக்கம் வந்துகிட்டு இருக்கும்போது இதை வந்து இன்னும் ஷார்ப்பாக கொண்டு போகணும். அப்படிதான் ஒரு பரப்புரை ஜூலை மாதம் செய்ய போகிறோம். அது வந்து தமிழ்நாடு காப்போம், தன்னாட்சி மீட்போம் என்ற ஒரு தலைப்பு போட்டு, இப்போ அதில் வந்து தமிழ்நாட்டு உரிமைகள் என்னென்னலாம் பறிக்கப்பட்டிருக்கு, அந்த உரிமை மீட்புக்கு என்ன செய்யணும், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு முழக்கமாக போட்டு அதற்கான ஒரு பரப்புரையை தான் ஜூலை மாதம் செய்ய போகிறோம். அதற்கான தீர்மானங்கள் தான் நிறைவேற்றிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த பொதுக்குழுல விவாதிக்கிற விஷயத்துல என்னன்னா, மணியசையாவுக்கு அவருக்கு எது தேவைகள்னா கூட பொதுக்குழுல விவாதிச்சு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக வந்து கடந்த வருடம் வந்து அவரோட பிறந்த நாளுக்கு வந்து கார் வந்து பரிசு, ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள கார் வந்து வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் பொதுக்குழுல விவாதிச்சு தான் பண்ணதா கேள்விப்பட்டேன். அது எப்படி பண்ணுவீங்க? அது ஐயா மணியரசனா இருக்கட்டும், ஐயா வெங்கட்ராமனா இருக்கட்டும், இல்லை எங்களை மாதிரி முழு நேர ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தனியாக தொழில் எதுவும் செய்யலை. வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் செய்யாதவங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அமைப்புல இருந்து நம்ம உதவித்தொகை கொடுக்குறோம், மாத குடும்ப உதவித்தொகைன்னு கொடுக்குறோம். அப்படிதான் எல்லாருமே முக்கியமான முதன்மை செயல்பாட்டாளர் இருக்கு. இப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படும் போது சில பொருட்கள் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம விவாதிச்சு வாங்குவோம். அதில் வந்து இந்த கார் வாங்குறது வந்து 95லயே என்னமோ நம்ம முடிவு எடுத்தது.
95ல். ஆமா, இப்போ நீங்க தமிழர் கண்ணோட்டம் நம்ம இயக்கத்தோடைய பத்திரிகை தமிழர் கண்ணோட்டம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு படம் போட்டு அந்த கார் படத்தை போட்டு அமைப்புக்கு மகிழ்ந்து வாங்குவதற்கு நிதின்னு போட்டு இவர் 5000 இவர் 2000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டு தான் நிதி வாங்கி நிதி திரட்டி எல்லாருக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டலாம் நிதி திரட்டி தான் ஒரு கார் வாங்கணும். அப்படிதான் வச்சிருந்தோம். அப்படி எல்லார்ட்டையும் திரட்டி தானே செய்ய முடியும். அதை விவாதிச்சு செய்வோம், அவ்வளவுதான். இல்ல வாங்கலாமா வேணாமான்னு ஒரு அது முன்னால நடந்துச்சு. அது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பா இருக்கும்போது சில தடைகள் இருக்கும்ல, கார் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் ஒரு போக்கு இருந்துச்சு. அதன் பிறகு தேவை நடைமுறை வேலைகளுக்கு தேவை. இப்ப ஒரு இது எடுத்துக்கோங்களேன். 2012 நினைக்கிறேன். 2012 கர்நாடகத்துல பெல்காம் சிறை இருக்கு. அந்த இதுல மகாராஷ்டிரா எல்லையில பெல்காம் சிறை. அந்த பெல்காம் சிறையில 4 தமிழர்கள் வீரப்பன் கூட்டாளிகள் என்ற பேர்ல உள்ள இருக்கிறாங்க. அவங்க 4 பேருக்கும் என்னன்னா 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த மாநில உயர்நீதிமன்றம். அந்த 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, தடாலடியா தமிழர்கள் அவங்க 4 பேரும் எப்படி 10 ஆண்டு கொடுத்தீங்க, அவங்கள தூக்குல போடுங்கன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். தீர்ப்பு வந்துருச்சு, எப்போ வேணாலும் தூக்கில் போடலான்ற நிலைமை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், தமிழ் தேசிய பேரியக்கம் அன்னைக்கு தலைமை செயற்குழுக்கெல்லாம் கூப்பிட்டு அற்புதம்மாவில் கூப்பிட்டு நாங்கள் பெல்காம் சிறைக்கு போனோம். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் போகிறோம். போய் முடிச்சுட்டு அப்படியே ஓசூர் வழியாக உள்ள ஓசூர்லேருந்து நேராக கூடங்குளம் போகிறோம். ஏன்னா அங்கே உதயகுமார் தலைமையில் இடதுகையில் போராட்டம் நடக்குது, அதில் அன்றைக்கி பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பயணம்லாம் போகும்போது எவ்வளோ நாள் செலவு பண்ணி போக முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் மகிழ்ந்து இருந்தால் தானே போக முடியும். இப்போ ஒரு அவசர பயணம் ஏதோ பண்ணணும் அப்படின்னா மகிழ்ந்து, தனிப்பட்ட நலனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொது நலனுக்கு தான். அதனால் இது வேணும் அப்படின்றதெல்லாம் அப்பயே முடிவு பண்ணி அதனால தான் மகிழ்ந்து வேணும்னு தீர்மானம் போட்டு அதன் பிறகு அதற்கு நம்ம நிதி திரட்டி அப்படி பண்ணி அதை பொதுவாக நம்ம எல்லாருக்கும் பயன்படுத்துற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கத்தில் ஏன் இணையணும்? தமிழ் தேசிய பேரியக்கம் பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாமல் தமிழின உரிமை மறுப்பு போராட்டத்தில், இறையாண்மை மீட்பு போராட்டத்தில் முதன்மையாக நிற்கக்கூடிய ஒரு இளைஞர்களைத்தான் அதனுடைய பாசறையாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம். தமிழ் இனத்தினுடைய எதிர்காலம் என்பது எப்படியா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு நாம பேசுறோம், இந்த தமிழ்நாடு நம்ம 10 ஆண்டுகள்ல இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு நிலைமை வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம கற்பனையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. காஷ்மீர் என்ற தாயகம் இன்னைக்கு 3ஆ இருக்கு. 2019 ஆகஸ்ட் வரைக்கும் காஷ்மீர் என்ற தாயகம் இருந்தது. கண்ணு முன்னாலே உடைக்க போறோம்னு சொல்லி உடைச்சு 3ஆக்கி இருக்கிறாங்க. இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கு அடுத்து வரப்போகிறது. அதனால்தான் வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கொங்கு தாழ்வாட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலான்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு என்ற தாயகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தாயகம் 2000 ஆண்டுகளாக வடவருக்கும் ஆரியருக்கும் எதிராக நிற்கக்கூடிய இடம். அதனால தான் இது மேலே மிக கடுமையாக ஒரு விமர்சனத்தோடு இதை பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மேலே ஒரு குறியோட தமிழை பார்க்கறது, பேசுறது அப்படிலாம் வச்சுட்டு இருக்காங்களா மோடி, அமித்ஷாலாம். அதன் காரணம் இந்த இனத்தினுடைய அந்த வேல்யூ தான், அந்த பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு பாருங்க, அதுதான். அதனால நாம ஒரு முக்கியமான எதிரி பட்டியலில் முதன்மையான நபரை நம்ம இருக்கிறோம். இப்ப நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி? இப்ப நமக்கு பேசக்கூடியவர்களாக இந்த கட்சிகள் இருக்கிறாங்களான்னு பார்த்தா எந்த கட்சியும் கிடையாது. கட்சிகள் இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்க்கிறாங்களான்னு பார்த்தா இந்த திட்டங்கள், இந்திய அரசு போடக்கூடிய நாசகர திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதன்மை ஏஜென்ட்டுகளே திராவிட கட்சிகள் தான். அவன் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் போட்டா முந்தி கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னா திமுகவும் அதிமுகவும் தான். வடநாட்டுக்காரங்க தமிழ்நாடு முழுக்க குடியமர்த்தி யாரு? திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் தான். அவங்களை ரேஷன் கார்டு கொடுக்கறது, வாக்காளர் அட்டை கொடுக்கறது, தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது திமுக அதிமுக ஆட்சியாளர்கள். இப்படி வடநாட்டவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறது, அதுபோல மார்வாடிகளோடு கூடி கொள்ளவி தமிழ்நாட்டு வணிகத்தை அழிக்கிறது, எல்லா வேலைகளையும் நாசகர வேலைகளையும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளும் அவங்களோட கூட்டணி வச்சுக்கக்கூடிய கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அப்போ தமிழ் இனத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு இறையாண்மை போராட்டம் தேவைப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு இன எழுச்சி தேவைப்படுது இல்லை? அந்த இன எழுச்சியை ஒரு அரசியல் கட்சி வேறுபாடு இல்லாமல், சாதி மத வேறுபாடு இல்லாமல் பொதுவாக கொண்டு போவதற்கான ஒரு பொது அமைப்பாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து செயல்படுது. இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம இணைஞ்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இன உரிமை போராட்டங்களை முன்னெடுத்தால் மட்டும்தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயம் வரும், இதெல்லாம் செய்யக்கூடாது, தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கேன்றது நியாயமான முழக்கம் அப்படின்னு இப்பதானே பேசுறாங்க. 2017-19 தானே பேசுறாங்க. அப்ப இவ்வளவு 50 ஆண்டு காலமாக இருந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க? இன்னி வரைக்கும் எல்லா வேலையிலையும் மற்றவங்களுக்கு தாவ பார்த்துட்டு இந்திக்காரனை கூட்டு தான் தலைமைச் செயலகம் கட்டினாரு கருணாநிதி. இப்படிலாம் பண்ணிட்டு தான் 2019 நாம போராடின பிறகு சொல்றாங்க தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கேன்னு ஏத்துக்கிறோன்னு. அப்ப நாம் போராடாமல், என்னை போல தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற இன உணர்வு அமைப்புகள் கூர்மையாக போராடாமல் இந்த கட்சிகளை எல்லாம் மாற்ற முடியாது. எனவே நாம தமிழ்நாட்டு அரசியலை மாற்ற வேண்டும் அப்படின்னா
தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற ஒரு பெரிய இன உரிமை அமைப்பு வளர்ந்தால்தான் தமிழ்நாட்டு அரசியலும் மாறும், இன உரிமை போராட்டத்திலும் நம்ம வெல்ல முடியும். எனவே தமிழ் தேசிய பேரியக்கத்துல யாரெல்லாம் செயல்பாட்டில் இருக்கிறாங்களோ வேடிக்கை மட்டும் பார்த்தா போதாது, விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா போதும். இணைந்து எங்களோடு நின்று களப்பணி ஆற்ற வேண்டும். களப்பணி ஆற்ற முடியலன்னா கூட ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு எங்களோட இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில டைம் நன்றி.